வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 டி20 உலக கோப்பையோட ஒரு மிக முக்கியமான சூப்பர் 8 ஆட்டம். இன்று இரவு 7 மணிக்கு பல்லேகல மைதானத்துல பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்தப் போறாங்க. இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஏற்கனவே இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளிடம் தோற்று அரையிறுதி வாய்ப்பை இழந்த இலங்கை அணி சொந்த மண்ணில் ஆறுதல் வெற்றிக்காக கடுமையாக போராடுவார்கள். ஆனால் பாகிஸ்தானுக்கு இது வெறும் வெற்றி கிடையாது. இது ஒரு மாபெரும் சவால். பாகிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? குரூப் 2ல இங்கிலாந்து ஏற்கனவே தகுதி பெற்றாச்சு. நியூசிலாந்து 3 புள்ளிகளோடு நல்ல நெட் ரன் ரேட்டில் 2வது இடத்துல இருக்காங்க. பாகிஸ்தான் அரையிறுதிக்கு போகணும்னா இன்னைக்கு இலங்கையை சுமார் 64 முதல் 65 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தணும். ஒருவேளை சேசிங் செஞ்சா சுமார் 13 ஓவர்களுக்குள்ள இலக்கை எட்டணும். இது ரொம்பவே கடினமான ஒரு ஈக்வேஷன். பல்லேகல பிட்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தா பவர் பிளேயில் பேட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நேரம் ஸ்லோ ஆகுறதால ஸ்பின்னர்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். மழை வருமானு பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு வானிலை ரொம்பவே தெளிவா இருக்கும். கவனிக்க வேண்டிய முக்கிய வீரர்கள்: பாகிஸ்தான் அணியில அபாரமான ஃபார்மில் இருக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சாஹிப்ஜாதா ஃபர்ஹான் மற்றும் ஷாஹின் அப்ரிடியின் பந்துவீச்சு ரொம்பவே முக்கியம். ஆனா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கவலை பாபர் அசாம் இந்த உலகக் கோப்பையில தன்னோட இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த தடுமாறிட்டு வர்றாரு. இன்னைக்கு மேட்ச்ல அவர் கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதே சமயம் இலங்கை அணியில பதும் நிசங்க மற்றும் மஹேஷ் தீக்ஷனாவின் சுழற்பந்து வீச்சு பாகிஸ்தானுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கலாம். பவன் ரத்நாயக்கவோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட கிளீன் ஹிட்டிங் தான். மிடில் ஆர்டர்ல இறங்கி அதிரடியா ரன் குவிக்கிறதுல இவர் கில்லாடி. பாகிஸ்தானோட வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள இவரோட அக்ரசிவ் ஆட்டம் இலங்கைக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த மாபெரும் ஆட்டம் இன்னைக்கு இரவு 7 மணிக்கு தொடங்க இருக்கு. பாகிஸ்தான் அந்த இமாலய இலக்கை அடைந்து அரையிறுதிக்கு முன்னேறுமா? இல்ல சொந்த மண்ணில் பாகிஸ்தானின் கனவை இலங்கை கலைக்குமா? உங்களோட கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.